ஆடி மாசம்னாலே தள்ளுபடி தானுங்க எல்லாத்துக்கும் முதல்ல ஞாபகம் வரும். ஆடி தள்ளுபடினாலேங்க துணிக்கடையில் தான் ஒரே கூட்டமா இருக்குன்னு நினைச்சோங்க. ஆனா அதை விட மீறுதுங்க கோயில்ல. ஆமாங்க, நேற்று குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம் தானுங்க போனோம். அங்க போய் பார்த்தாங்க கார் நிறுத்தறக்கும் இடம் இல்லைங்க, கால் வைக்கிறதுக்கும் இடம் இல்லைங்க. தானே கூட்டங்க. ஒரு வழியா தள்ளிக்கிட்டோ கிள்ளிக்கிட்டோ போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோங்க. ஒரு பக்கமும் பார்த்தா அடசுல கெடா வெட்டு தானுங்க இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு பங்காளி வீட்டு கெடா விட்டு இருந்துச்சுங்க. நேற்று சாமியை கும்பிட்டு அங்கே போய் சாப்பிட்டு வரலான்னு போனோமுங்க. சாமி கும்பிட்ற பக்கம் தான் ஒரே கூட்டம்னு நினச்சோங்க. கடைசியில் பார்த்தா ஐஸ்கிரீம் கடையில் அதை விட தள்ளுதுங்க கூட்டம். கூட்டத்தெல்லாம் விலக்கி விட்டுங்க பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கலான்னு போய் பார்த்தா அங்கே பார்த்தா கப் ஐஸ் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. சரி, கோயிலுக்கு ஏற்ற மாதிரி குப்பனா பேக்கரி இருந்துச்சுங்க. போய் ஐஸ்கிரீம் இருக்குதான்னு பார்க்கலான்னு போனோமுங்க. நல்ல வேலைங்க, எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் அந்த கடையிலயாச்சும் இருந்துச்சுங்க. நான் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. எல்லாருக்கும் பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.